ஆண்னாலே அழக்கூடாது அப்படின்னே நம்ம வளர்க்கப்பட்ட இந்த கலாச்சாரத்தில் ஒரு கடகராசி கடகலக்ன ஆண் ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய துக்கம் தாழாமல் இந்த தாய்மை பீரிட்டு கண் கலங்கிடுவார். நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டான், எனக்கு காசை ஏமாற்றிட்டான், எனக்கு ரொம்ப பெரிய மனவேதனை கொடுத்தான் தான். ஆனால் இன்னைக்கு அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லாத கடகராசி கடகலக்ன ஆண்களே இல்லை என்னலாம். தாய் மீது அலாதியான அன்பு வச்சிருப்பாங்க, தாய்க்காக எதையும் செய்வாங்க. தாய் மீது பற்றுள்ளவனுக்கு மனைவியிடம் எப்படி நல்ல பேர் இருக்கும். தாயின் பொருட்டு மனைவியிடம் வசை சொற்களை வாங்காத, வெளியில் சொல்ல இந்த வீடியோலேயே சொல்ல முடியாத வார்த்தைகளால் மனைவியிடம் திட்டு ஏச்சு பேச்சு வசை சொற்களை வாங்காத கடகராசி கடகலக்ன ஆண்களே இல்லை என்னலாம். எங்கே உழைஞ்சு போவாங்கன்னா யாருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இவங்களை குத்தி கிழிப்பாங்க வார்த்தைகளால். அப்போ அதிகமாக செல்லம் கொடுக்கறது உங்கள் குழந்தைய நீங்களே ஒரு கெட்ட வழியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திடும். அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம குழந்தையோட அன்புக்கு அடிமை அப்படிங்கிறத கவனமாக நிறுத்திட்டிங்கன்னா எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும். அதுதான் ஒரு சரியான குழந்தை வளர்ப்பு முறை. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா குழந்தையால் மனவேதனைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற அபாயம் உங்கள் ராசி லக்னத்துக்கு உண்டு என்பதை உணருங்கள். வணக்கம். ஏற்கனவே நம்ம இதே சேனலில் மேஷராசி தொடங்கி மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்னம், மீன ராசி மீன லக்னம் வரைக்கும் இந்த 12 ராசி லக்னம் சார்ந்த பெண்களுடைய குணாதிசயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அது மக்களுடைய ஏகோபித்த ஒரு பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் பெற்றது. அந்த வகையில் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆண்கள் அவங்களுக்கு மேஷராசி ஆண்களில் தொடங்கி மீன ராசி மீன லக்னம் ஆண்கள் வரைக்கும் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வாய்ப்பை கேம் சேஞ்சர் நிறுவனத்தார் எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. நாம் இன்று மேஷராசி மேஷ லக்னம் ஆண்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம். இன்று நாம் கடகராசி கடக லக்னத்து ஆண்களுடைய வாழ்க்கை முறை, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வெற்றிக்கான சூட்சுமங்கள் அத்தனையுமே ரொம்ப தீர்க்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி, பெண் ராசி, மோட்ச ராசி, மோட்ச திரிகோண ராசி. இப்போது கடகத்தில் பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்றது விதி. அதே கடகராசி ஆண்கள்கிட்ட கேட்டோம்னா நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோம், கஷ்டம்தான் படுறோம் அப்படின்வாங்க. அதாவது என்னென்னா, கடகத்தின் அதிபதி சந்திரன். சந்திரனாலே தாய்ங்கிறப்ப தாய்மை உணர்வு. அப்போ இவர்கள் தாயுமானவர்கள். ஒரு கடகராசி கடக லக்ன ஆண் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்திலேயாவது கண் கலங்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்திடுவார். ஆண்னாலே அழக்கூடாது அப்படின்னே நம்ம வளர்க்கப்பட்ட இந்த கலாச்சாரத்தில் ஒரு கடகராசி கடகலக்ன ஆண் ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய துக்கம் தாழாமல் இந்த தாய்மை பீரிட்டு கண் கலங்கிடுவார். யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவரால் தாங்கவே முடியாது. எதிரிக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மாண்பை சேர்ந்தவர்கள் எல்லாமே இந்த கடகராசி கடகலக்னம் தான். தன்னை காயப்படுத்திய எதிரிக்கும் போய் நன்மை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க காயப்பட்டால் கூட நான் அவன் அழிஞ்சு போகணும்னு நினச்சதில்ல, கோவம்தான் எனக்கு அவன் மேலே, நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டான், எனக்கு காசை ஏமாற்றிட்டான், எனக்கு ரொம்ப பெரிய மனவேதனை கொடுத்தான் தான். ஆனால் இன்றைக்கி அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லாத கடகராசி கடகலக்ன ஆண்களே இல்லை எனலாம். நமக்கே கடுப்பாக இருக்கும். அவன் தானடா உன்னை காயப்படுத்தினான், அவன் இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவன் தானடா இப்போ கஷ்டப்படுறதுக்கும் அப்படின்னு. உண்மைதான், ஆனால் முடியல. எதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, எதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறது தான் மனித இயல்பு. என்ன அவமானப்படுத்தணும்ல, என்ன அசிங்கப்படுத்தணும்ல, என் சொத்தை அபகரிச்சல்ல, நீ கஷ்டப்படணும்டா அப்படின்னு நினைக்கிறது தான் சராசரி மனுஷனோட இயல்பு. ஆனால் இவங்க ஒரு மோட்ச ராசி, இவங்க மோட்சம்தான். அப்போ இருக்கிற வாழ்க்கையில் எவனையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எவன் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும்போக்கான ஒரு பெருந்தன்மையான ஒரு ராசி எல்லாமே இந்த கடகராசி கடகலக்ன ஆண்களுடைய குணாதிசயமே. வேண்டும் போதே கடவுளே எல்லாரும் நல்லா வச்சுக்க அப்படின்னு தான் வேண்டுவாங்க. அது என்னமோ அவங்களுடைய வரமோ அதான், சாபமோ அதான். ரெண்டாவது என்னன்னா, தாய் மீது அலாதியான அன்பு வச்சிருப்பாங்க, தாய்க்காக எதையும் செய்வாங்க. தாய் மீது பற்றுள்ளவனுக்கு மனைவியிடம் எப்படி நல்ல பேர் இருக்கும். தாயின் பொருட்டு மனைவியிடம் வசை சொற்களை வாங்காத, வெளியில் சொல்ல இந்த வீடியோலேயே சொல்ல முடியாத
வார்த்தைகளால் மனைவியிடம் திட்டு, ஏச்சு, பேச்சு, வசை சொற்களை வாங்காத கடகராசி கடகலக்ன ஆண்களே இல்லைன்னு. இந்த தாய் உள்ளம் என்ன பண்ணும்? குழந்தையத்தானே நேசிக்கும். இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகளையும் கசப்பான ஒரு வசை சொற்களையும் மனைவியிடம் வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு இல்லறம் தேவையா, இப்படி ஒரு தாம்பத்தியம் தேவையா, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்ற சூழலில் கூட அத்தனையும் அப்படியே மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்கன்னா அதுக்கு மனைவியை அப்போதும் மனைவியை விட்டு தராமல் அந்த குடும்ப வாழ்க்கையை இழுத்துட்டு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் கட்டின மனைவிக்கு நாம் ஒரு உண்மையான ஒரு மனிதனாக நிற்கணும். அவள் நம்மளை அவமானப்படுத்தினா கூட நாம் அவளுக்கு நிற்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடும், பெற்ற குழந்தைகள் தவிச்சிடக்கூடாது தகப்பன் இல்லாமல் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தான் அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும், அதாவது தன் மீது தவறே இல்லைனாலும் தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு குழந்தைகளுக்காகவும் அந்த பொறுப்புணர்ச்சிக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதிரிக்கே அவர்கள் பாதிக்கக்கூடிய ராசின்னு சொன்னேன். அப்போ தன் மனைவியும் தன் குழந்தைகளும் தன்னை காயப்படுத்தினா கூட அவங்களை ஒருபோது விட்டு தரதே இல்லை. பரவாயில்ல நீ தானே அப்படின்னு போகிறது எல்லாமே இந்த கடகராசி கடகலக்ன ஆண்களுடைய குணாதிசயமாகவே ஆகி போயிடுச்சு. என்னென்னா இவர்கள் மன்னித்தே பழக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு சபிக்க தெரியாதுங்கிறதா உண்மை. அப்போ எங்கே உழைஞ்சி போவாங்கன்னா யாருக்காக இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இவங்களை குத்தி கிழிப்பாங்க வார்த்தைகளால். இப்போ இவங்க இயல்புலே இலகிய மனம் படைத்தவர்கள். அந்த இலகிய மனதை காயப்படுத்தும் போது அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடுவாங்க. அப்போ எந்த உறவுகளுக்காக இவங்க வாழ்கிறாங்களோ அந்த உறவுகளே இவங்களை காயப்படுத்துறது. அம்மா மீது பாசங்கிறது இவங்களா உருவாக்குனது இல்லை, இவங்க பிறப்பிலே அது இயல்பாக வந்துடும். தாய் மீது பற்று, அதீத அன்பு, பேரன்பு, தாய்க்காக நிற்கிறது, தாயேன்னு கிடக்கிறது. அப்போ தாரம் உள்ள வரும்போது அந்த தாய்க்கும் தாரத்துக்குமான அந்த பிரிட்ஜை அந்த கேப்பை ஃபில் பண்ண தெரியாமல் தத்தளித்து போய் அத்தனை அவமானங்களையும் அவங்க சந்திப்பாங்க. இந்த கடகராசி கடகலக்ன ஆண்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டுமே, ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ, ஏன்னா இங்கே ராசி நட்சத்திரங்கிறது எல்லோருக்குமானதுங்கிறப்போ இறை நம்பிக்கையும் இறை பற்றும் கடவுள் பக்தியும் கடவுள் மீது ஒரு பயமும் கடவுள் நம்பிக்கையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மனசாட்சிக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. அப்போது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா உடனே கிளம்புறது எல்லாமே இந்த கடகராசி தான். இயல்புலேயே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எதையுமே 2 வகையாக பார்ப்பாங்க. முதல்ல புத்தி கூர்மை, அதன் பிறகு மனசாட்சி. ஏன்னா அவங்களுக்கு மனதில் ஃபுல்லாமே இரக்கமும் ஈகை பண்பும் மற்றவர்கள் மீது அன்பை பொழியக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இங்கே இருக்கிறதுனால முதல்ல புத்தியை பயன்படுத்துவாங்க, இது சரியா தவறான்னு. ஆனால் புத்தி ஜெயிச்சதை விட இவங்க மனம் ஒன்று சொல்லும், அது ஜெயிச்சிடும். அந்த இரக்க மனம் இருக்கு இல்லையா, இரக்க குணம் இருக்கு இல்லையா, அது புத்தியை மழுங்கடிச்சு பரவாயில்ல செய் ஆனதாச்சு அப்படின்னு செஞ்சு அதனாலேயே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் பெரிய பொருள் நஷ்டத்தையும் ஏற்படும் இவங்களுக்கு. ஆனாலும் சரி, நம்மளை ஏமாற்றிட்டான், ஏமாற்றப்பட்டுட்டோம், நாம் நல்லது நினச்சி பண்ணோம், நம்ம சரியாக இருக்கும்னு நினச்சி பண்ணோம், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். புத்தி கெட்டு போய் அந்த இரக்க குணம் முன்னுக்கு அதனால் தேவையற்ற கஷ்டங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த கடக ராசி கடகலக்னத்துடைய சாபம். ஏன்னா இங்கே என்னன்னா அந்த பிறப்புலே இருக்கக்கூடிய அந்த ஈகை பண்பு முன்னுக்கு இவங்களை அந்த விஷயத்தை புத்தியை மழுங்கடிச்சு செய்ய வச்சு. கடகராசி கடகலக்ன ஆண்கள் அப்படிங்கிறதுமே ஜஸ்ட் மிஸ் தான். அதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்க வேண்டிய தூரம் வரைக்கும் போய் அந்த வெற்றி வாய்ப்பு நழுவி போகிறது, ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு விஷயத்தை இழந்தது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறைய அனுபவங்கள். அந்த மாதிரி நூலிலையில் தவறவிட்ட வாய்ப்புகள் ஏராளம் இந்த கடகராசி கடகலக்னத்தாருக்கு இருந்திருக்கும். அதே போல் இது ஒரு நீர் ராசி. அப்போது நீருங்கிறது அசுத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது தான் நீர். அப்போது நிறைய மருத்துவத்துறையில், சர்வீஸ் செக்டாரில், நர்சிங் ஃபீல்டு, இன்னும் டாக்டர் ஃபீல்டில், டீச்சிங், பேங்கிங், ஆடிட்டு, அக்கௌண்ட்ஸ், இந்த எல்லாத்துலேயுமே இந்த கடகராசி கடகலக்ன ஆண்களை பார்க்க முடியும். ஒரு குழந்தைய ஒரு தாய்க்கு இணையாக எடுத்து அவங்க அதை சுத்தப்படுத்தி அதை குளிப்பாட்டி அதை கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு மனத்தடையோ மனத்தயக்கமோ இல்லாமல், சும்மா நீங்கள் ஒரு கடகராசி கடகலக்ன ஆண் வேற ஒரு வீட்டுக்கு போயிருப்பார், கெஸ்ட்டாக போயிருப்பார், அங்கே ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருப்பார், எதிரில் ஒரு குழந்தை, அவங்க வீட்டு குழந்தை அப்படியே
மூக்கில் ஒழுகிட்டு வந்ததா கூட எந்திரிச்சு போய் அதை அப்படியே சிந்தி எடுத்து வாஷ் பேஷனில் கையை கழுவிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அந்த குழந்தைய நல்லா இது பண்ணிட்டு போயிட்டு வாமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 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 தாய்மை உணர்வு அவங்ககிட்ட இயல்புமே இருக்கும். இது எப்படி அவங்களுக்கு சாத்தியம்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களாலுமே அதை தடுக்க முடியாது. ஒரு இடம் அழுக்காக இருந்ததுன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நீரை ஊற்றி தான் நீங்கள் கழுவ முடியும். அப்போ எங்கேயுமே எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும். எவ்வளோ பெரிய அது கீழ்மையான இல்லை ஒரு செய்ய கூச்சப்படுற மற்றவர்கள் தயங்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கூட ரொம்ப சுலபமாக அதை எடுத்து செஞ்சிருவாங்க. ரெண்டாவது, அவர்களுக்கு ஒரு உழைப்புன்றது அசாத்தியமான உழைக்கக்கூடியவர்கள். நேர காலம் பார்க்காம உழைப்பே எதின்னு இருக்கக்கூடிய ஒர்க்கஹாலிக் எல்லாமே இந்த கடகராசி கடகலக்ன ஆண்கள் தான். இவர்களுக்கு வேலை செய்யலைன்னத கஷ்டம். அதிலும் இரவு நேரத்தில் கண்முழித்து வேலை பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த கடகராசி கடகலக்னம் தான். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறப்ப அது இரவில் தானே பிரகாசமாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, கடக ராசி கடக லக்ன ஆண்கள் இரவில் தான் நிறைய வேலை செய்வீங்க, இரவில் தான் படிப்பீங்க, இரவில் தான் யோசிப்பீங்க, சிந்தனைகள் பலமாக இருக்கிறது, உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, இரவு நேர பயணங்கள், இரவில் தேடி போய் சாப்பிட்றது. உணவு பிரியர்கள், கடக ராசி கடக லக்னமே உணவு பிரியர்கள் தான். தேடி போய் சாப்பிட்றது, பயணங்கள் பண்ணுறது, அங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை கிளம்புறேன் அப்படி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறது. நமக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். மனுஷன் தானா, இப்போ தானே இவ்வளோ பெரிய ட்ராவல் முடிச்சுட்டு டயர்டாக படுத்துருக்கோம், இப்போ இருந்துச்சு கிளம்புறீங்கன்னா இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன், போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ரெண்டாவது, மனம் மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் என்பது மாற்றத்துக்குரியது. சந்திரன்றது கிரகங்கள்லேயே நவ கிரகங்கள்லேயே அனுதினமும் இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது சந்திரன் தானே. சூரியன் கூட மாதம் ஒரு முறை தான். அப்போ சந்திரன்றது அனுதினமும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியன்றப்ப இந்த கடகராசி கடக ஆண்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒன்று யோசிப்பாங்க, ராத்திரி பிளான் பண்ணிட்டோம். நேற்று ஒன்று யோசிப்பாங்க, மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒன்று யோசிச்சிருப்பாங்க. கமெண்ட்டில் தெரிவிங்க. நைட்டு இதுதான் நாளைக்கு நம்மளோட பிளானாக இருக்க போகிறது அப்படின்னு நைட்டு பிளான் பண்ணி மைண்டுக்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுத்துருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க மனமே வேற ஒன்று சொல்லணும், வேற ஒன்றை திங்க் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வேற ஒரு திசையில் பயணிப்பாங்க. இந்த கடகராசி கடகர்கள் என்ன பண்ணுவோம்னா வண்டி ஓட்டிக்கிட்டே காரோ பைக்கோ ஓட்டிக்கிட்டே திங்க் பண்ணுறது ரொம்ப ஆபத்தானது. ஆண்கள், கடகராசி கடகலக்ன ஆண்கள் முடிந்த மட்டிலும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வண்டி ஓட்டுங்க, இல்லை ஒரு டிரைவர் வச்சு ஓட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு மனம் பேதலிக்கும், மனம் மாறிக்கிட்டு இருக்கும், மனம் நிறைய போட்டு சிந்திக்கும். மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருப்பது எல்லாமே கடக ராசி கடக லக்னத்து ஆண்கள் தான். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்த யோகா, தியானங்கள், பிரார்த்தனைகள் நீங்கள் மேற்கொள்கிறது உங்களுக்கு எப்போதுமே ஒரு நீடித்த ஒரு நல்ல முயற்சியை கொடுக்கும். அப்போ மனம் ஒருநிலைப்படாதது எல்லாமே இந்த கடகராசி கடக ஆண்களுக்கு தான். அதற்கு நீங்கள் தனிப்பட்ட முயற்சியும் பயிற்சியும் எடுத்து தான் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தணும். ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தீர்க்கமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மன அழுத்தத்தில், மன போராட்டத்தில், ப்ரெஷரில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவாது. ஆகையில் நமக்கு மனவேதனை உண்டு, மன அழுத்தம் உண்டு, மனமாற்றம் உண்டுங்கிறத கடகராசி கடக ஆண்கள் உணர்ந்தாலே அது முதல் வெற்றி. நான் கடகராசி பெண்களை பற்றி சொல்லும்போது ஹேமா அப்படிங்கிற பெயர் கொண்டவர்கள்லாம் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க கடகராசி கடகத்தில் சொல்லியிருப்பேன். அது அப்படியே ஆண்களுக்கும் பொருந்தும். ஹேம்நாத், ஹேமச்சந்திரன், ஹேமப்பிரியன், இந்த மாதிரி ஹேமா. அதே அப்போ இந்த ஹேமா அப்படிங்கிற பெயர் கொண்டு ஆண்கள், ஹேமச்சந்திரன், ஹேமந்த், இவங்க எல்லாமே மிகப்பெரிய வாழ்க்கை சூழலில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மாற்றங்களையும் அனுபவிக்கிறாங்க. திருமண விஷயத்தில் கூட ஏற்கனவே திருமணமான குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட நல்லபடியாக அவங்க ஒரு கணவனாக கூட போய் துணை நின்று அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு திருமணம் செய்து கொண்டு லீகலாகவே திருமணம் செய்து கொண்டு அவங்களோடு ஒரு நல்ல ஒரு இல்லத்தை தொடங்கி அதில் நீண்ட தூரம் பயணித்து வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அப்போது இந்த ஹேமச்சந்திரன் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட சூழலையும் தனதாக மாற்றி அதில் ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை உண்டு. மற்றவர்களுக்கு மிக அதிக அளவில் இறக்கப்பட்டு ஈகை பண்போட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு தூணாக நிற்கிறாங்க, ஒரு நல்ல உற்ற துணையாகவும் செயல்படுறாங்க. இந்த கடகராசி கடக ஆண்கள்கிட்ட ஒரு வரமும் சாபமுமா இருக்கிறது என்னன்னா, இந்த குழந்தைகள் மீதான அன்பும் பற்றும் பாசமும் அதீத அன்பும் தான். குழந்தைகளுக்கு அது தன் வீட்டு குழந்தைகளாக இருக்கட்டும், தன் குழந்தைகளாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைன்னு வந்தாலே கடகராசி ஆண்களும் அந்த கடகராசி ஆண்களும் சரண்டர் ஆகிடுவாங்க, மெல்ட் ஆகிடுவாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். இவருக்கு குழந்தைகள் மீது அன்பு அதிகம், குழந்தைங்க எது கேட்டால் வாங்கி கொடுப்பாரு, குழந்தைகளை ஒரு சின்ன குழந்தை அப்படியே ரோட்டில் இருந்தால் கூட அது தூக்கிட்டு போய் பேக்கரியில் போய் ஸ்வீட் வாங்கி தரது எல்லாமே இந்த கடகராசி கடக ஆண்களுடைய பண்பாகவே இருக்கும். ஆனால்
இந்த அதீத அன்பு என்ன பண்ணுன்னா, இப்போ உங்கள் குழந்தையாவே இருந்தாலும் நீங்கள் அன்புக்கு அடிமை, குழந்தையோட அன்புக்கு அடிமைங்கிறப்ப அந்த குழந்தை உங்கள் பேச்சை கேட்கறது வந்து மிகப்பெரிய சவாலாகிடும். அப்போ அதுக்கிட்ட ஒரு அடிப்படை ஒழுக்கத்தையும் ஒரு நேர்மையையும் ஒரு ஒழுங்கையும் கொண்டு வரதுக்கு நீங்கள் படாத பாடுபட்டுருவீங்க. அப்போ அதிகமாக செல்லம் கொடுக்கறது வந்து உங்கள் குழந்தைய நீங்களே வந்து ஒரு கெட்ட வழியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்திடும். அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நாம் குழந்தையோட அன்புக்கு அடிமை அப்படிங்கிறத கவனமாக இருந்துட்டிங்கன்னா எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான குழந்தை வளர்ப்பு முறை. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா குழந்தையால் மனவேதனைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற அபாயம் உங்கள் ராசி லக்னத்துக்கு உண்டு என்பதை உணருங்கள். உங்களுக்கான லக்கி நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 1. ஜெம்ஸ்டோன் மஞ்சள் புஷ்ப ராகம். அதே போல் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். திங்கட்கிழமையில் அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஜாதகம் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணக்கூடிய நம்பரில் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதே போல் பிரசன்னம் பார்க்குறதுக்கு, ஜாதகம் பார்க்குறதுக்கு நாங்கள் வெளிநாட்டு பயணங்களாக வரது காத்திருக்கிறோம். இப்போ ஜூலை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 11th to 18th மலேசியா வர்றோம். உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக மலேசியாவில் என்னை சந்திக்கலாம். நம்ம பிரசன்னம் பார்த்து தரேன் உங்களுக்கு. நன்றி.